இந்த ஒரு முனிவரு ரொம்ப வருஷமா தவம் இருந்துகிட்டு 7 அசோக சக்கரத்தை அவருக்குள்ள அடைக்க வச்சுக்கிட்டு ஒரு ஆத்மா சக்தியை வெளியே கொண்டு வந்துறாரு. அதை பார்த்து அவரோட சீடர் இருந்துகிட்டு இந்த சக்தி நம்மளுக்கு வேணும் குரு அப்படி சொன்ன உடனே வந்துகிட்டு அவரோட குரு என்ன சொல்றாருன்னா அவருக்கு அந்த சிவனை குறித்த ஒரு புத்தகத்தை சிறுன் கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது சிறுன் வாங்கிட்டு ஓபன் பண்ணி பார்த்தோன்னா பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமா அதுக்குள்ள எழுதி இருக்குது. இந்த புத்தகத்தை வச்சு தவறான முறையில பயன்படுத்தினா அந்த புத்தகமே உன்னை பழி வாங்கிரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் கண்டுக்காம வந்துகிட்டு அந்த சிறுன் இருந்துகிட்டு மொத்த சக்தி நம்மளுக்குள்ள வேணும் நினைச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய யானை கொண்ட பூஜை நடத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த பூஜையில இருந்துகிட்டு ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணனால வந்துகிட்டு அந்த அவரோட உயிர் அங்கேயே பிரிஞ்சு போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்துகிட்டு அந்த பில்டிங் அந்த புத்தகத்தையும் ரொம்பவே பழசாயிருது. அதனால ரொம்ப வருஷத்துக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து ஒரு கோஸ்ட் எக்ஸ்பிளைன் இருந்துகிட்டு அந்த ஆரோடான பிளேஸுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போனாங்க வந்துகிட்டு அந்த புத்தகத்தை இருக்கிறது ஒருத்தர் கண்டுபிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து உடனே அந்த புத்தகம் வந்துகிட்டு ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுக ஆரம்பிக்குது. இது என்ன புத்தகம் சொல்லிக்கிட்டு எல்லாரும் ஓபன் பண்ணி பார்த்தோன்னா அதுக்குள்ள வந்துகிட்டு பிளாக் மேஜிக் எல்லாம் சம்பந்தப்பட்ட மொத்த விஷயம் அதுக்குள்ள எழுதி இருக்குது. இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிக்கிட்டு ஒன்னொன்னா ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்ட் 2ல பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இது உங்களோட கதை சொல்லலாமா?